Hello everyone, 12th standard maths, example 9.33. Evaluate integral 0 to 2 pi x square sin nx into dx, where x is a positive integer. Okay, பார்க்கலாம். First of all, write the solution. Given data எழுதிக்கலாம். Given data, integral 0 to 2 pi x square sin nx into dx. Okay, இதை பெர்னோலிஸ் ஃபார்முலா மூலமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். Okay, பெர்னோலிஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. That is integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இந்த क्वेश्चनல வந்து எதை u எதை dv ன்னு எடுக்கணும்ங்கறத ஹைலைட்ங்கற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चनல ரெண்டு டேர்ம் இருக்குது இல்லையா? x2 ங்கிறது வந்து நமக்கு அல்ஜிப்ரிக் ஃபார்மட்ல வந்துரும். அல்ஜிப்ரிக் ஃபார்மட்டா 3 ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இருக்கக்கூடிய sin nx இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல வரும். ட்ரிக்னாமெட்ரிக் வந்து நமக்கு 4. அப்ப எது ஃபர்ஸ்ட் இருக்குது? அதாவது ஃபர்ஸ்ட் தேர்ட், அதாவது அல்ஜிப்ரிக் தான் ஃபர்ஸ்ட். அப்ப அத தான் நம்ம u ன்னு எடுக்க போறோம். அப்ப u ன்னு எடுக்கக்கூடியது என்ன அப்படினா x2. அப்புறம் dv ன்னு எடுக்கக்கூடியது என்னன்னா ரிமைனிங் டேர்ம் sin nx into dx, ரைட்? இத தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். u equal to x2. u dash அப்படினா ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 2x கிடைக்கும். மறுபடியும் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? 2. அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு 0 ஆயிரும். ஓகே, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்போ நமக்கு 0 கிடைக்குதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் 0 into anything 0 ஆயிரும் இல்லையா? அடுத்து இங்க நம்ம இதை நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dv equal to இன்டகிரேஷன் ஆஃப் sin nx into dx இல்லையா? அப்போ dv இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு v கிடைக்கும். v equal to சைனோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் nx, அதோட முடியாது x விட இருக்கக்கூடிய டேர்ம் வந்து நமக்கு டினாமினேட்டர்ல வரணும் இல்லையா? ஸோ காஸ் nx பை n. அகைன் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் அப்படி இருக்கட்டு காசோட இன்டகிரேஷன் வந்து sin x இல்லையா? sin nx டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஆல்ரெடி ஒரு n இருக்கு, மறுபடியும் ஒரு n வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ n ஸ்கொயரா மாறும். அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மறுபடியும் இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் அப்படி இருக்கட்டு சைனோட இன்டகிரேஷன் என்ன வரும்? மைனஸ் காஸ் nx வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆ மாறும். காஸ் nx டிவைடட் பை n ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, அதோட ஒரு n மல்டிப்ளை பண்ணும்போது n கியூபா மாறும். ஓகே, இதை நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் 0 to 2 pi क्वेश्चन என்னது? x2 sin nx into dx equal to ஃபார்முலா என்னது? பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். u into v இல்லையா? u வந்து x2, அடுத்து vங்கிறது வந்து மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n uv, அடுத்து மைனஸ் u dash v1. u dash என்ன கிடைச்சிருக்கு? 2x கிடைச்சிருக்கு இல்லையா? 2x u dash v1. v1ங்கிறது மைனஸ் sin nx பை n ஸ்கொயர். u dash v1 அடுத்து பிளஸ் u டபுள் டேஷ்ங்கிறது 2 இன்டு v2. v2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? காஸ் nx பை n கியூப். ஓகே, இப்போ நம்ம லிமிட் 0 to 2 pi நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் என்ன கிடைச்சிருக்கு? என்ன சப்ஸ்டிட்யூட்? 2 pi சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இல்லையா? x எங்கெல்லாம் இருக்கும் அங்கே 2 pi. அப்போ 2 pi தி ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். அடுத்து காஸ் n பை இல்லையா? காஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 pi. அப்போ காஸ் n இன்ட்டு 2 pi டிவைடட் பை n. அதுக்கு முன்னாடி நம்ம காஸ் n பை என்னங்கிறத எழுதிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஸ் n பை ஈக்குவல் டு நமக்கு தெரியும் -1 தி ஹோல் பவர் n இல்லையா? அதுவே காஸ் 2n பை அப்படின்னா அதாவது காஸ் பை காஸ் 2n பை எல்லாமே நமக்கு வந்து +1 மாறும். அடுத்து சைனுக்கு 0 டிகிரி வந்து 0 இல்லையா? அதுவே வந்து சைன் 2 பை ஆல்சோ 0வா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஜஸ்ட் ஃபார்முலா இதை வேல்யூஸ் நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 2 பை இல்லையா? இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்பர் லிமிட். அடுத்து இது மைனஸ் ஆஃப் இந்த சைனுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறும். பிளஸ் எழுதிக்கலாம். அடுத்து சைன் n இன்ட்டு 2 பை, அதாவது 2 பை n அதுதான் நம்ம எழுதுறோம். அடுத்து டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் 2. அடுத்து காஸ்க்கு எழுதலாம். காஸ் n இன்ட்டு 2 பை டிவைடட் பை n கியூப். இது வந்து நமக்கு அப்பர் லிமிட்.
நெக்ஸ்ட் லோயர் லிமிட் எழுதிக்கலாம். லோயர் லிமிட் வந்து எண்ணுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0னா இது 0வாக மாறும், அது விட்டுடலாம். அடுத்து மைனஸ், இதுவும் நமக்கு 0வாக மாறிடும். அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 இல்லையா, அப்போ காஸ் 0 டிவைடட் பை n கியூப். இது நமக்கு லோயர் லிமிட். அப்போ காஸ் 0 நமக்கு 1 தெரியும் இல்லையா, காஸ் 0ங்கிறது இதில் எழுதிக்கலாம். காஸ் 0 வந்து 1, காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். காஸ் 2π நம்ம என்ன சொன்னோம், நமக்கு இது 1ஆக மாறும் இல்லையா, 1. இது வந்து 1. அடுத்து sin 2π வந்து நமக்கு 0 இல்லையா, இது 0. இது வந்து அப்பர் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது 0வாக மாறும். அப்புறம் காஸ் 2π வந்து நமக்கு என்னது 1, அதாவது 1, ரைட். இது வந்து காஸ் 0, லோயர் லிமிட் வந்து இது வந்து காஸ் 0 வந்து நமக்கு 1, காஸ் 0 தான் 1, இந்த இதோட வேல்யூ வந்து 1. இப்போ எழுதிக்கலாம் மைனஸ் 4π² காஸ் 2π வந்து 1 இல்லையா, டிவைடட் பை n. அடுத்து பிளஸ் 4π, அது தேவையில்லை ஏன்னா எல்லாமே 0வாக மாறிடும் இல்லையா, அப்போ விட்டுடலாம். அடுத்து பிளஸ் 2, அதுவும் நமக்கு காஸ் 2π இல்லையா, சார் காஸ் 2nπ வந்து நமக்கு 1 டிவைடட் பை n கியூப். இது நமக்கு அப்பர் லிமிட் இல்லையா, க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் லோயர் லிமிட் வந்து 2 இன்ட்டு காஸ் 0 வந்து 1 இல்லையா, டிவைடட் பை n கியூப். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 4π² பை n ப்ளஸ் 2 பை n கியூப் மைனஸ் 2 பை n கியூப் இல்லையா. ஸோ நமக்கு இல்லை டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும், இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் ஈக்குவல் டு மைனஸ் 4π² பை n. ஸோ கொஸ்டின் எழுதி முடிச்சிடலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.